இணைய நண்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல புத்தகத்துடன் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இந்த வாரம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகும் புத்தகத்தின் பெயர் மண்ணில் தெரியுது வானம். எழுதியவர் நா. சிதம்பர சுப்பிரமணியம் அவர்கள். அது என்ன மண்ணில் தெரியுது வானம்? மகாத்மா காந்தி அவர்கள் இறந்த பொழுது ஐன்ஸ்டீன் கூறினார், இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்தான் என்பதை வருங்கால சந்ததியினர் நம்புவதே மிக கடினமாக இருக்கும் என்று. அப்படி ஒரு மிகவும் ஐடியலிஸ்டிக்காக வாழ்ந்த, ஒரு லட்சியவாதியாக வாழ்ந்த காந்தியின் காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்களை பற்றிய நூல்தான் இது. காந்தி என்ற ஒரு மந்திர சொல்லுக்கு பின்னால் ஒரு மாபெரும் இளைஞர் படை கூடி நம் நாட்டிற்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது என்பது வரலாறு. அப்படி வாழ்ந்த ஒரு இளைஞனான இந்த புத்தகத்தின் ஆசிரியர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி இந்த புத்தகத்தில் கூறியிருக்கிறார். இந்த புத்தகத்தில் எல்லாமே நன்றாக இருக்கிறது. நல்லவர்களை பற்றிய புத்தகம் இது. ஒரு நல்லவனாக வாழ வேண்டும், நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும், நல்லதே பார்க்க வேண்டும் என்பதே இதன் அடிநாதமாக நான் பார்க்கிறேன். ஒரு உயர்ந்த லட்சியத்தோடு வாழ்ந்த மனிதர்களை பற்றி படிக்கும் பொழுது இவர்களெல்லாம் ஒரு எங்கேயோ வாழ்ந்தவர் கிடையாது. நம்ம தாத்தா, நம்ம உறவினர்கள் தான் இவர்களெல்லாம். இவர்களெல்லாம் ஒரு 60-70 வருடத்துக்கு முன்னாடி இவர்களெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று படிக்கும் பொழுது எப்படி நம் நாடு இது இந்த மாதிரி படிக்கும் பொழுது ஒவ்வொரு முறை இந்த மாதிரியான மனிதர்களை படிக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு நாடு எப்படி இருந்தது, எப்படி வந்திருக்கிறோம் என்பதை பற்றி புரியும் பொழுது ரொம்ப பூரிப்பாக இருக்கின்றது. அதான் சொன்ன மாதிரி இட்ஸ் ஃபில்ட் வித் பாசிட்டிவிட்டி. வாழ்க்கையில் பணம், பதவி, புகழ் எல்லாத்தையுமே உதறிவிட்டு ஒரு உயர்ந்த லட்சியத்திற்காக தன் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்த மனிதர்களை பற்றிய புத்தகம்தான் இது. அப்படி ஒரு உயர்ந்த லட்சியத்தோடு வாழும் பொழுது மண்ணில் தெரியும் வானம் என்பதே இதன் கரு. ஆகவே இந்த புத்தகத்தை கண்டிப்பாக படியுங்கள். உங்களுக்கு மிகவும் பிடித்ததாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏற்கனவே இதை படித்திருந்தால் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கூடிய விரைவில் மற்றொரு புத்தகத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம்.